இதற்கான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். சென்னை சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக வட்டச் செயலாளர் குறித்து புதிய தகவல். குற்றவாளியை காப்பாற்ற கட்ட பஞ்சாயத்து செய்ததால் கைது என சிறப்பு புலனாய்வு குழு விளக்கம். சென்னையில் சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகி சுதாகர் கட்சியில் இருந்து நீக்கம். கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதால் நடவடிக்கை என விளக்கம். ஈரோட்டில் இபிஎஸ் அக்கா மகன் முதன்மை இயக்குநராக உள்ள அலுவலகத்திலும் வருமான வரி சோதனை. நெருங்கிய உறவினரான ராமலிங்கத்தின் கட்டுமான நிறுவனத்தில் 2வது நாளாக சோதனை தொடர்கிறது. EVKS இளங்கோவன் மறைவால் காலியான ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல். ஜனவரி 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடக்கம். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து முதல்வர் முடிவு செய்வார் என துணை முதல்வர் உதயநிதி கருத்து. கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. நம்ம என்ன திட்டமிடல இருக்கோம்? முதலமைச்சர் கட்சி தலைவர் கூட்டணி கட்சிகளோட பேசி முடிவு எடுப்பார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. வரும் ஜனவரி 11ஆம் தேதி சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசித்து முக்கிய முடிவெடுக்க வாய்ப்பு. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட ஜனவரி 10, 13, 17 தேதிகளில் மனு தாக்கல் செய்யலாம். மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மதுரை நோக்கி நடந்து சென்ற கிராம மக்கள். காவல்துறை கோரிக்கையால் வாகன பேரணியாக மாற்றப்பட்ட போராட்டம் தமுக்கம் மைதானம் அருகே நிறைவு. மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 5000த்திற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு. அனுமதியின்றி நடைப்பயணம் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிந்த தல்லாக்குளம் காவல்துறையினர். இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி. நாராயணன் நியமனம். ஜனவரி 14ஆம் தேதி பதவியேற்கிறார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக விசாரிக்கும் ஆணையத்திற்கு மேலும் 1 மாதம் அவகாசம். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் ஆணையத்திற்கு 2ஆம் முறையாக கால நீட்டிப்பு. பனியால் மூடப்பட்டு கனவு உலகம் போல் காட்சியளிக்கும் அமெரிக்க சாலைகள். வீடு, மரங்கள் என எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து காணப்படுகிறது. இன்னுயிர் காப்போம் திட்டத்துக்கான சிகிச்சை கட்டணம் 2 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. HMPV தொற்று பாதிப்பு ஏற்பட்டால் 5 நாட்களுக்குள் சரியாகும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. மக்கள் அச்சப்பட வேண்டாம் என வேண்டுகோள். இது பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. பதட்டப்படுவதற்கான எந்த சூழலும் இதில் இல்லை. இந்த பாதிப்பு வந்தால் ஒரு 3 5, 6 நாட்கள் வரை சளி, இருமல் போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும். 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு.
மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 5000 மாடுபிடி வீரர்கள் விண்ணப்பம். 12,600 காளை உரிமையாளர்களும் முன்பதிவு. துபாயில் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளான நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார். அஜித் நலமுடன் இருப்பதாக தகவல். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டது ஏன் என காவல்துறை விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது? அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுகவுடைய வட்டச் செயலர் சுதாகர் மற்றும் காவல் ஆய்வாளர் ராஜி ஆகியோரை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். அதிமுக வட்டச் செயலாளர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கியது எப்படி என்று காவல்துறை தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்து பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் சட்ட பஞ்சாயத்து செய்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வருகிறது. அதிமுக வட்டத்தில் சுதாகரன் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரிடம் குற்றவாளிக்கு ஆதரவாக பேரம் பேசியதும் பணம் பெற்று தருவதாக கூறியதும் அந்த பெற்றோரை மிரட்டியதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அப்போது சுதாகர் கைது செய்யப்பட்டிருக்கார். தலைமறைவாக இருந்த அந்த குற்றவாளி என்பவரே இவர் அடக்கலம் கொடுத்து பல இடங்களில் தலைமறைவாக இருப்பதற்கு உதவி செய்திருப்பதும், அதே நேரத்தில் காவல் நிலையத்திற்கும் அதிமுக வட்டச் செயலர் சென்று காவல் ஆய்வாளரிடம் இந்த வழக்கில் இருந்து சதீஷுடைய பெயரை நீக்குவதற்கு அவரிடமும் இவர் போய் பேரம் பேசியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குழந்தையுடைய பெற்றோரை மிரட்டியது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையின் தாயாரிடம் பணம் பெற்று தருவதாக கூறி பேரம் பேசியது காவல்துறையுடைய விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்துதான் அதிமுக வட்டச் செயலர் சுதாகரை நேற்று சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்புல விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் காவல் ஆய்வாளர் ராஜியும் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என்றும் குழந்தையோட பெற்றோரை அலைக்கழித்ததும் அதே நேரத்தில் அவர்களை மிரட்டியதாகவும் காவல் ஆய்வாளர் மீது இருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் ராஜும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கார். தொடர்ந்து இந்த வழக்குடைய விசாரணை உயர்நீதிமன்றத்தில் கண்காணிக்கப்படுவதை அடுத்து இந்த காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேலும் இன்னும் தீவிரமடையும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் 5வது முறையாக வாக்களிக்க உள்ளனர். 5 ஆண்டுகால சட்டப்பேரவை ஆட்சி காலத்திற்குள் 2வது முறையாக இடைத்தேர்தலை சந்திக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி. 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏ திருமகன் ஈவேராவின் திடீர் மறைவால் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் போட்டியிட்ட திருமகன் ஈவேராவின் தந்தையும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவருமான EBKS இளங்கோவன் வெற்றி பெற்று எம்எல்ஏவானார். ஆனால் உடல்நலக் குறைவால் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி EBKS இளங்கோவன் காலமானதால் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்போடு சேர்த்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தேதியையும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வெளியிட்டார். அதன்படி வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி 17ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் எனவும் வரும் 18ஆம் தேதி பரிசீலனை நடைபெறும் எனவும் மனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் ஜனவரி 20 எனவும் தெரிவித்தார். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்தார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்ததால் பொது இடங்களில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகளை மாநகராட்சி ஊழியர்கள் துணியால் மூடினர். இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா அரசு விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவித்தார். 10ஆம் தேதி 13ஆம் தேதி 17ஆம் தேதி லோக்கல் ஹாலிடே அறிவித்திருந்தாலும் அது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இன்று முதல் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான மணீஷ் கூறினார். 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக கொண்டு சென்றால் அதற்கான ஆவணங்களை கட்டாயமாக உடன் வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். டெஃபினெட்லி 50,000 மேலே இருக்கும்போது நம்ம அந்த ஆவணங்கள் ஹாஸ்பிட்டல் பேமெண்ட் இருக்கா, என்ன பேமெண்ட் இருக்கா, அதுக்கான ஆவணங்கள் இருக்கும்போது பொதுமக்களுக்கு நல்லது.
ஆனால் ஆவணமின்றி 2 லட்சம் ரூபாய் வரை எடுத்துச் செல்ல அனுமதிக்க வேண்டுமென வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் 1,09,000 ஆண் வாக்காளர்கள், 1,16,000 பெண் வாக்காளர்கள் என 2,26,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் 5வது முறையாக வாக்களிக்க உள்ளனர். 2021ஆம் ஆண்டில் சட்டப்பேரவைத் தேர்தல், 2022ஆம் ஆண்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2023ஆம் ஆண்டில் இடைத்தேர்தல், 2024ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல், தற்பொழுது மீண்டும் இடைத்தேர்தல் என ஆண்டுக்கு ஒருமுறை வாக்களித்து வருகின்றனர். இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி மீண்டும் களைகட்டும் என்பதில் ஐயமில்லை. தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவைக்கு அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தொடர்ச்சியாக அதிமுக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது. அந்த வகையில் சட்டப்பேரவை முதல் நாளே யார் அந்த சார் என்ற பேட்சுடன் குறிப்பாக எதிர்க்கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய அத்தனை அதிமுகவினுடைய சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டைப்பையில் அந்த பேட்ஜை அணிந்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய தினத்தில் தற்போது 3வது நாளாக சட்டப்பேரவை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று கருப்பு சட்டையுடன் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய நிலையில யார் அந்த சார் என்கிற அந்த பேட்ஜ் தற்போது சட்டைப்பையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மாணவி அவர்களுக்கு நேர்ந்த நிகழ்விற்கு தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. அது அதிமுக தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசிற்கு வலியுறுத்தி வருகிறது. அந்த வகையில் சட்டப்பேரவையில் இதுல கவனத்தை கொண்டு தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அதிமுக பல வகைகளில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில இன்றைய தினத்தில் கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற 10ஆம் வகுப்பு மாணவன் 3 நாட்களாகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர் வேதனை அடைந்துள்ளனர். எட்டயபுரம் அருகே உள்ள தெற்கு முத்தாளபுரத்தை சேர்ந்த முனியசாமி என்பவரது மகனான ஆனந்தராஜ் பேரிலோவன்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சனிக்கிழமை பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற ஆனந்தராஜ் வீடு திரும்பவில்லை. பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததால் எட்டயபுரம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். விழுப்புரம் அருகே பம்பையாற்றின் கரையோர பகுதிகளில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககால தொல்லியல் எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தென்பெண்ணை ஆற்றின் கிளை நதியான பம்பை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோர கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்நிலையில் தற்போது வெள்ளம் முழுமையாக வடிந்த நிலையில் ஆற்றின் கரையோர கிராமமான அயங்கோவில்பட்டு, அகரம், தென்னமாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் ஏராளமான தொல்லியல் எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதையடுத்து பம்பையாற்றின் நதிக்கரையில் விரிவான அகழாய்வு பணியினை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.